அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஒரு வார்த்தையை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பல முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பல முறை ஓதுன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இதை கட்டாயமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த காரியம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது, அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடியணும், இல்லை எனக்கு ஒரு ஆசைகள் இருக்குது, அது நடக்கணும், எனக்கு சில தேவைகள் இருக்குது, அந்த தேவைகள் நிறைவேறணும், இந்த மாதிரி என்ன மாதிரியான ஹலாலான ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, இந்த ஹாஜத்தை நல்ல விதமாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கற்றுத்தரப்பட்டது அப்படிங்கும்பொழுது அது என்றைக்குமே நமக்கு கைவிடாத ஒரு விஷயமா தான் இருக்கும், கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. இதை நீங்க எந்த நிலையில வேணாலும் நீங்க ஓதலாம். அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல கூட தாராளமா இதை நீங்க ஓதி பார்க்கலாம். தொழுகை இல்லாத நிலை, உழு இல்லாத நிலையில கூட இதை ஓதலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. என்ன இது அப்படின்னா, அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஒரு பெயர். பொதுவாகவே அஸ்மால் ஹுஸ்னாவை நம்ம எதை ஓதி துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கேற்ப அந்த ஒரு துவா, அந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும், துவா கபூல் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய பெயர்ல ஒரு வார்த்தையை சொல்லி நாம அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, அது என்ன விஷயம், உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை நீங்க இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் சரி, உங்க தேவைகள் நிறைவேறணும்னாலும் சரி, உங்க ஆசைகள் கனவுகள்னு என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை கேட்கணும். கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம். அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, யாதல் ஜலாலி வல்லிக்ராம், யாதல் ஜலாலி வல்லிக்ராம், யாதல் ஜலாலி வல்லிக்ராம். கீர்த்தியும் சங்கையும் நிறைந்தவன் அல்லாஹு தான். அந்த ஒரு அல்லாஹுக்கு தான் அந்த ஒரு விஷயம் இருக்கு. கண்ணியம் எல்லாமே அல்லாஹுக்கு நிறைந்தது, அல்லாஹுக்கு மட்டும்தான் உரியது. அந்த அல்லாஹுவை நாம கண்ணியமான முறையில நாம அழைத்து அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்களை நீங்க கேட்கலாம். உங்களுடைய தேவைகளை யாதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கப்புறம் கேட்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லை, எனக்கு துவாவா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, இப்ப நான் சொல்ற அந்த துவாவை கூட நீங்க ஓதலாம். அது என்ன அப்படின்னா, யாதல் ஜலாலி வல்லிக்ராம் அக்ரிம்னி, யாதல் ஜலாலி வல்லிக்ராம் இஷ்பினி, யாதல் ஜலாலி வல்லிக்ராம் இஹ்தினி, யாதல் ஜலாலி வல்லிக்ராம் வஃபிக்னி. இதை நீங்க ஓதலாம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யாதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படின்னா கீர்த்தியும் சங்கையும் நிறைந்தவன். அக்ரிம்னி அப்படின்னா கண்ணியப்படுத்தி என்ன அப்படின்னு கேட்குறோம். அடுத்து இஷ்பினி அப்படிங்கும்போது என்னை குணப்படுத்து அப்படின்னு கேட்குறோம். இஹ்தினி அப்படிங்கும் பொழுது எனக்கு நேர் வழியை காட்டு அப்படின்னு கேட்குறோம். அப்புறம் வஃபிக்னி அப்படிங்கும் பொழுது எனக்கு சக்ஸஸை, வெற்றியை எனக்கு அழி அப்படின்னு நாம் அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். இதில் நாம் அல்லாஹ் கிட்ட கண்ணியப்படுத்து, எனக்கு நேர்வழி காட்டு, எனக்கு குணப்படுத்து, எனக்கு வெற்றியை கொடுன்னு நம்ம கேட்குறோம். இது எல்லாமே நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்குறோம். இது தாண்டி உங்களுக்கு வேறு வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் இதை கேட்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பல ஆலிம்களால், பல உலாமாக்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நிறைய உலாமாக்கள் இதை சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை, அல்லாஹுடைய இந்த ஒரு பேரை சொல்லி நீங்க கேளுங்க, அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காம இருக்கவே இருக்காது. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாளா ஆசைப்படுற விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு பல தடைகள் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க. யாதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பலன் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்க எந்த நிலையிலையும் மோதலாம். ஆனா ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது நம்ம முதல்ல கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவா ஐவேளை தொழுகை நம்ம தவற விடாம தொழக்கூடியவர்களா இருந்தாலே அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு, அல்லாஹுடைய பிரியம் நமக்கு ஏற்பட்டுரும். அல்லாஹுடைய நெருக்கமும் அல்லாஹுடைய பிரியமும் ஏற்பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்க கவலைகள், கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அல்லாஹ்வே போதுமானவன் அது எல்லாத்துக்குமே. அதனால இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகையை தவற விடாதீங்க. தொழுகை இல்லாத நிலையிலும் இதை ஓதுங்க. ஒரு தொழுகைக்கு பின்னாடி உங்களால் ஓத முடிஞ்சாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் ஒரு நாளைக்கு 100 முறையோ, இல்லை ஒரு நாளைக்கு 1000 முறையோ, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாச்சும் நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஓதி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்க கேட்குற விஷயத்த அதை கொடுக்காம இருக்கவே மாட்டான். அது எவ்வளவு பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சரி.
இன்ஷால்லா ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.